2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மக்கள் நீதி மய்யத்தின் நிலைப்பாடு என அக்கட்சியின் தலைவரும் எம்பியுமான கமலஹாசன் தெரிவித்தார். அலுவலர்கள் சென்றபோது வீட்டில் ஆளில்லை என்று கூறியோ அபத்தமான காரணங்களை தெரிவித்தோ தகுதியுடைய ஒருவரின் பெயரை கூட பட்டியலில் இருந்து நீக்கிவிடக்கூடாது. சிறப்பு தீவிர திருத்த பணி வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைகளை தீர்க்க வேண்டும். மேலும் புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடாது. தேர்தல் ஆணையம் மீதான அவநம்பிக்கை ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. நடுநிலைமையுடன் செயல்படுகிறோம் என்பதை நிரூபிக்கும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது. எனவே அவசர கோலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்ளாமல் நிதானமாகவும் முழுமையாகவும் இப்பணியை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மேற்கொள்ள வேண்டும் என்பதே மக்கள் நீதி மய்யத்தின் நிலைப்பாடு. எஸ்ஐஆர் விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடுவது என அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். நடைமுறைப்படுத்தக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏகமனதாக கருத்து தெரிவித்தனர். நீதிமன்றத்தை நாடுவதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் பின்னர் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்கிற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. கூட்டம் சுமூகமான முறையில் சிறப்பாக நடந்தது. இது அரசியல் நோக்கத்தோடு கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை. அதாவது தேர்தல் அரசியல் என்கிற அடிப்படையில் இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை என்பதை தொடக்கத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தினார். இது தமிழ்நாட்டின் நலன் கருதி, தேச நலன் கருதி நாம் முன்னெடுத்திருக்கிற ஒரு முயற்சி. பாஜக இதை ஒரு உள்நோக்கத்தோடு நடைமுறைப்படுத்த முன்வந்திருக்கு.